சென்னை காலடிப்பேட்டையில் பள்ளி மாணவர்களுக்கு சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் H8 போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் சாலை விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சாலை விதிமுறைகளை பின்பற்றி நடப்பதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சென்னை RK நகர் பகுதியில் அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு கால சாதனை குறித்து துண்டு பிரசுரம் வழங்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் மக்கள் மத்தியில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் ராஜேஷ், தாலிக்கு தங்கம், திருமண நிதி உதவி உள்ளிட்ட திட்டங்களை முடக்கிய ஸ்டாலினின் திமுக ஆட்சியை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கோவை மாவட்டம் வால்பாறை பேருந்து நிலையம் அருகே இரவு நேரத்தில் உலா வரும் கரடியின் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் கவனத்துடன் இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் கரடி நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி சேதமடைந்து இருப்பதாகவும், விடுதியில் காவலர் இல்லாததால் மது பிரியர்கள் வந்து மது அருந்திவிட்டு செல்வதாகவும், இதற்கு விடுதியில் சமைக்கும் வடிவேலு உடந்தையாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக விடுதியில் நேரடி ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இங்க பக்கத்துல வந்து பேசிட்டு சரக்கு குடிச்சிட்டு இந்த சரக்கு அடிக்கிறவங்களால உங்களுக்கு ஏதோ தொந்தரவு இருக்கா? எங்களுக்கு எதுவும் அவங்க எதுவும் சொல்றது இல்லை. ஆனா கத்தின்னு இருப்பாங்க, அவங்க மட்டும் கத்திட்டு சண்டை அடிச்சுப்பாங்க. அவங்க சரக்கு அடிக்கிறாங்க. அங்கே வர வாங்கி வெளியே போனால் வண்டி இப்படி இன்னும் போயின்னு இருக்குது. கடலாம் சைனீஸ் கடை அதெல்லாம் இங்கே போட்டுக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் உணவு பாதுகாப்பு அலுவலர் சண்முகம் தலைமையிலான குழுவினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் கோதண்டபாணி, வின்சென்ட் ஆரோக்கியராஜ், தங்கப்பிரகாசம், சந்தோஷ், குமார், பாலசுப்ரமணியன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரது பெட்டிக்கடையில் குட்கா, பான் மசாலா, ஹான்ஸ் ஆகியவற்றை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்பு குழுவினர் அவரது கடைகளுக்கு சீல் வைத்தனர். தேசிய அளவிலான தடகள போட்டியில் 16 தங்கப்பதக்கம் மற்றும் 2 வெள்ளிப்பதக்கங்கள் பெற்று சொந்த ஊர் திரும்பிய தருண், சிவகுமார் மற்றும் வருண் ஆகிய மாணவர்களுக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த தடகள போட்டியில் நாடு முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட நிலையில் பதக்கங்கள் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் இப்போ டெல்லியில் நடந்த நேஷனல் காம்படிஷன் ஸ்கூல் கேம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் நடந்த காம்படிஷன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி டோட்டலாக 14 கோல்டு மெடல்ஸும் 3 சில்வர் மெடல்ஸும் நாங்கள் பார்ட்டிசிபேட் வாங்கியிருக்கோம். இந்த டைம் நாங்கள் செப்பரேட் ஈவெண்ட்ஸ் சிலம்பம் அந்த அத்லெட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த டைம் நாங்கள் மெடல்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நான் பார்ட் டைமாக வருண் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு வடவழியில் இருக்க சிலம்பம் கிளாஸ் பார்ட் டைமாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு என் காலேஜ் பிரின்சிபல் மேம், HOD மேம் அண்ட் கிளாஸ் டியூட்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். எங்கள் அப்பா இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்த காரணம், முக்கியமான காரணம் எங்கள் அப்பா தான் இதுக்கு முக்கிய காரணம். தேங்க்யூ. டெல்லி இந்த காம்படிஷன் டெல்லியில் நடந்துச்சு. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இந்த காம்படிஷன் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டஃப் கொடுத்து நாங்கள் எங்களோட இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப காம்படிட்டிவாக இருந்தது ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த ஸ்டேட் கொஞ்சம் ரொம்ப காம்படிட்டிவ், அத்லெட்டிக்காக ரொம்ப காம்படிட்டிவாக இருந்துச்சு. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதுலேயே அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டெல்லி ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸில் இந்த எங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்க. சென்னை திருவெற்றியூர் அஜாக்ஸ் பகுதியில் சேதமடைந்த நிலையில் இருந்த தற்காலிக பேருந்து நிலையத்தை திமுக 5வது வார்டு வட்டச் செயலாளர் சொக்கலிங்கம் தனது சொந்த செலவில் சீரமைத்து கொடுத்தது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் பேருந்து நிலையம் குறித்து சமூக ஆர்வலர்கள் அளித்த புகாரின் பெயரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பழைய நீதிமன்ற கட்டிடத்தின் பின்புறம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வெற்றிடத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சிவகடாட்சம்
வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலர்களுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் புகழ்பெற்ற நாகமுத்து மாரியம்மன் கோயிலில் செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். சென்னை குரோம்பேட்டை ரங்கநகர் 4வது தெருவில் பூட்டியிருந்த வீட்டில் எரிவாயு கசிவு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் எரிவாயு கசிவை தடுத்து நிறுத்திய பின்னர் எரிவாயு கசிவு ஏற்பட்டால் அதனை கையாளுவது குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் ஆடி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு ஆடி பெரும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுரபி நதியில் நீராடி எல் தீபம் ஏற்றி சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசம்பட்டு கிராமத்தில் உள்ள பொது குடிநீர் தொட்டியில் மஞ்சள் நிற நீர் வருவதால் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்து சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி மலைப்பகுதியில் யானை தந்தத்தை விற்க முயன்ற சுருளிவேல், ராதாகிருஷ்ணன், பாஸ்கரன் ஆகிய 3 பேரை வத்தலக்குண்டு வனத்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து யானை தந்தத்தை பறிமுதல் செய்த வனத்துறையினர் குற்றவாளிகளை நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை முதலமைச்சர் தனிப்பிரிவில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை நீக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் சூர்யா மனு அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா அரசு விழாவாக அறிவித்தது போல தமிழகத்திலும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவை துரோகி என கூறிய கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர்கள், தனது மகனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்பதற்காக பொதுச் செயலாளர் வைகோ கட்சியில் 32 ஆண்டுகள் பயணித்த மல்லை சத்யாவை துரோகி என விமர்சித்ததை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தனர். திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் சார்பாகவும் திருப்போரூர் ஒன்றியம் சார்பாகவும் நாங்கள் வைத்திருந்த அந்த வாகனத்தில் கட்டியிருந்த கட்சியின் மூவர்ண கொடியை இன்றோடு அகற்றி விடுகிறோம். இது எங்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தாலும் மல்லை சத்யாவை நீங்கள் துரோகி என்று சொன்னதனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை விட்டு வெளியேறுகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தாசில்தார் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆரம்பாக்கம் பகுதியில் 47 மாற்றுத்திறனாளிகள், 22 திருநங்கைகள் உட்பட 69 பேருக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட இலவச பட்டாமனைகளை மர்ம நபர்கள் ஆக்கிரமித்ததாக புகார் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே துறையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அருந்ததியர் காலனி குடியிருப்பு மற்றும் விநாயகர் கோயில் நிலத்தில் தனியார் காற்றாலை நிறுவனத்திற்கு உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்க அனுமதி வழங்கியதற்கான பின்னணி குறித்து ஊராட்சி செயலாளர் முத்துலட்சுமியிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கள்ளக்குறிச்சியிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் திடீரென டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. மேலும் அரசு பேருந்தின் பின்பக்க டயர் வெடித்து பேருந்தின் பக்கவாட்டு தகரம் மற்றும் இருக்கைகள் பெயர்ந்ததில் இருக்கையில் அமர்ந்திருந்த பயணிகள் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உயிர் தப்பிய நிலையில் இந்த விபத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் ராஜகுலிப்பேட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் சுந்தரசேகர் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகே திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையிலான அதிமுகவினர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துரைத்தும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் திமுக ஆட்சி அமைத்தும் 4 ஆண்டுகள் ஆகியும் நீட் தேர்வை ரத்து செய்யாத நிலையில் அதனை ரத்து செய்ய கோரியும் வாணியம்பாடி சட்டத்தொகுதி மக்களுக்கு திமுகவினர் அளித்த பல்வேறு வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற கோரியும் வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் மாயங்குளம் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் மாயங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். கன்னியாகுமரி மாவட்டம் மத்திக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஷாஜிக்குமார் என்ற காவலர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக போக்குவரத்து புலனாய்வு பிரிவில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா நோய் தொற்றால் பாதிப்படைந்து உயிரிழந்தார். இதனால் அவரது மகள் பூஜாவிற்கு கருணை அடிப்படையில் இரணியல் காவல் நிலையத்தில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக பணியாற்றி வரும் நிலையில் தந்தை ஸ்தானத்தில் இருந்து இரணியல் காவல் நிலையத்திலேயே ஆய்வாளர் வளகாப்பு நிகழ்ச்சி நடத்திய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை அருகே வாகவாசல் கிராமத்தில் அமைந்துள்ள 1000 வருடம் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ நித்ய கல்யாணி உடனுரை கைலாசநாதர் ஆலயத்தில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் 201 பெண்கள் கலந்து கொண்டு மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் உள்ளிட்ட வேண்டுதலுக்கு விளக்கேற்றி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள வேப்பூர் அருகே முன்னால் சென்ற மினி லாரி மீது பின்னால் வந்த ஆம்னி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் வேப்பூர் போலீசார் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கீழத்தாளியாம்பட்டி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு மாபெரும் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாக வேண்டியும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்து தொழில் வளம் பெருக வேண்டும் உள்ளிட்டவைகளை வேண்டி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி கடைவீதியில் உள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை தினத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு மிக கனமழை பெய்யும் என்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்தது. இதனால் கடும் குளிர் ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளான நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்தது. 14 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் மலையோர பகுதிகளில் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மேலும் மாவட்டம் முழுவதும் மழை நீடிப்பதால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் எதிரில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செய்தியாளர் சந்திப்பில் சீமான் பெண்களையும் பெண்கள் அமைப்பையும் அவதூறாக பேசியதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறை சீமானை கைது செய்ய வேண்டும் என்றும் கைது செய்யும் வரை பெண்கள் அமைப்பின் போராட்டம் தொடரும் என்று
அமைப்பினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். மகளிருக்கான அரசு என்று சொல்லுகிற அந்த மகளிரை கேவலப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற, அநாகரிகமாக பொதுவெளியிலே கொச்சைப்படுத்தி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற சீமானை எப்படி அனுமதிக்கிறது என்ற கேள்வியை பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எனவே இந்த போராட்டத்திற்கு பின்னால் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறை கைது செய்து வழக்கு பதிவு செய்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அப்படி எடுக்க தவறும் பட்சத்திலே பெண்கள் கூட்டமைப்பின் சார்பாக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய இயக்கத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டு நடத்துவோம் என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.